கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாய்ப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவத்தை எப்போ எங்க கத்த கொடுக்க போகிறார்? வெட்கம் அனுபவித்த தேசத்தில். எப்போ? வெட்கம் அனுபவித்த தேசத்தில் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பே என்று வாக்கு கொடுக்கிறார். செப்பனியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிப்பேன், உங்களில் நொண்டியாய் இருக்கிறவர்களை ரட்சிப்பேன், தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்வேன். வெட்கம் அனுபவித்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாய்ப்பேன். இன்னைக்கு யார் யார் உங்களை அற்பமானாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடி தான் உங்களை கத்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நம்ம வெட்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, வேதனைகளை அனுபவிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நம்ம வாழ்க்கையை சுக்கு நூறாய் இடிக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் இப்போ அதே காலத்தை கத்த மாற்றி 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 இடிக்கப்பட்ட இடத்துல கட்டப்படும்படிக்கு, தள்ளப்பட்ட இடத்துல தூக்கி நிறுத்தும்படிக்கு, கிழிக்கப்பட்டவங்க வாழ்க்கையை மறுபடியும் பியூட்டிஃபுல்லாக ஆசீர்வாதமாக அப்படியே இணைக்கும்படிக்கு கத்த இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். காலங்களெல்லாம் மாறும் பிரியமானவர்களே, அதே மாதிரி நம்ம நிற்பது இல்லை. வேதம் சொல்லுது, எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காலங்கள் மாறுதலாய் முடியும். இதுவரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்ட தேசம். பைபிளில் யோசேப்பு என்கிற தெய்வ மனிதன், அந்த யோசேப்பு என்கிற தெய்வ மனிதனுக்கு கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்திருந்தார். உங்களுக்கும் அநேக வாக்கு தத்தங்களாம் கொடுத்திருக்கிறாரே. கீர்த்தியாய் வைப்பேன், புகழ்ச்சியை வைப்பேன், மேன்மையாக வைப்பேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், பல பல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்க. அதே போல தான் யோசேப்புக்கும் பல வாக்கு தத்தங்கள் இருந்தது. ஆனால் அந்த வாக்கு தத்தத்திற்கு எதிர்மறையாக யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு எதிர்மறையாக உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்குமே, ஆனால் கலங்காதீங்க, சீக்கிரத்தில் மாறும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 105 18 19 வசனத்தில் யோசேப்புங்கிற வாலிபனுடைய கால்களில் சங்கிலி போட்டாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? பைத்தியம் பிடித்த மனிதனுக்கு தான் காலில் சங்கிலி போடுவாங்க. யோசேப்பன பைத்தியமா? அவன் காலில் சங்கிலி போட்டு ஒடுக்கினாங்க. அவனுடைய பிராணன் இரும்புக்குள் அடைக்கப்பட்டது. ஆனால் எந்த இடத்துல யோசேப்பை ஒடுக்கினார்களோ, எந்த இடத்துல யோசேப்பை அவமானப்படுத்தினார்களோ, அதே இடத்துல ஆதியாகமம் 41:41 கத்த யோசேப்பை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தா, உங்களையும் வைப்பா. கலங்காதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.